விவசாயிகளுக்கு வழங்கப்பட வேண்டிய உரம் பதுக்கி வைத்து நூதன முறையில் கடத்தல். தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் குற்றச்சாட்டு. இது சம்பந்தமாக மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் மாவட்ட தலைவர் சு. பழனிசாமி மற்றும் மாவட்ட செயலாளர் பெரியசாமி ஆகியோர் மனு. அருகாமையில் உள்ள தனியார் குடோன்களிலும் தோட்டங்களிலும் அதேபோல் மாநில அரசுக்கு சொந்தமான நெடுஞ்சாலை துறை அருகாமையிலும் குடோன்களை வாடகைக்கு எடுத்து உரக்கடத்தல் பணியை தீவிரமாக சில நபர்கள் செய்து வருகிறார்கள். அதுவும் பிரதமர் மோடியினுடைய படை போட்டு 1200 ரூபாய் 300 ரூபாய்க்கு விற்க வேண்டிய மானிய விலையில் கொடுப்பதை அதை வாங்கி லிக்யூடாக கலப்படம் செய்து தண்ணீர் கலப்படம் செய்து 50 கிலோ மூட்டைக்கு 60 லிட்டர் கொள்ளளவு கொண்ட ஒரு பாட்டிலை திரவமாக பயன்படுத்தி 1 லிட்டர் 1200 ரூபாய்க்கு விற்கப்படுவதாக செய்தி வருகிறது. அப்படி என்றால் ஒரு 50 கிலோ மூட்டைக்கு எவ்வளவு பணம் 60,000 ரூபாய் கொள்ளையடிக்கப்படுகிறது. அதே போல் அந்த கட்டடம் அனுமதி கொடுத்தது யார்? இடத்தை அனுமதி கொடுத்தார். இடம் கொடுத்தவர் மீதும் நடவடிக்கை வேண்டும். அனுமதி கொடுத்த கட்டடத்துக்கு அனுமதி கொடுத்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். விவசாயிகளுக்கு போகாமலேயே பல்லாயிரக்கணக்கான மூட்டைகளை பதுக்கி ஒதுக்கி வைத்துவிட்டு இவ்வளவு கொள்ளையடித்த நபர்கள் யார் என்பதை விவசாயிகள் கண்டுபிடித்தோம். அடையாளம் கண்டுபிடித்த உடனே அதிகாரிகள் அவசரமாக சென்று 2 குடோன் தான் இப்பொழுது சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் எங்களுக்கு கிடைச்ச தகவல் 66 இடங்களில் தமிழ்நாட்டில் இப்படி குடோன் அமைத்து சட்டவிரோத காரியங்களில் உரப்பதுக்கல் நடைபெறுகிறது. ஸ்பிக் உரம் என்பது கோவை மாவட்டத்தில் 2 வருடங்களாக எந்த கூட்டுறவு வங்கிக்கும் வரவில்லை. எந்த கடன் பெறுகக்கூடிய விவசாயிகளுடைய வாங்கக்கூடிய உரம் பெறக்கூடிய இடத்துக்கு ஸ்பிக் உரம் கிடைப்பது 2 வருடமாக. அது எங்கே போகிறது? இப்படித்தான் தனியாருக்கு போகிறது. இந்த பற்றாக்குறைக்கு யார் காரணம்? இந்த கடத்தல்காரருக்கு துணை வரக்கூடிய அதிகாரிகளை உடனடியாக நடக்கும் தனி குழுவாக அமைத்து சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்வதோடு இல்லை, குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட வேண்டும். 2 மூட்டை யூரியா கேட்டால் 2 மூட்டை உரம் கேட்டால் விவசாயிக்கு 1008 கேள்வி கேட்கிறார்கள். அது சொந்த நிறுவனங்களும் தனியார் நிறுவனாலும் 1008 கேள்வி கேட்கப்படுகிறது. எந்த கேள்வியும் இல்லாமல் பல்லாயிரக்கணக்கான மூட்டைகளை பறிக்க வைத்த கொள்ளையடித்தவர்களது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும். குண்டர் சட்டத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் விரும்புகிறோம். இந்த உரம் என்ன மானியத்தில் வழங்கப்பட்ட உரமா? மத்திய அரசால் வழங்கப்படுகிற மானியத்தால் வழங்கப்படுகிற உரத்தை தனியார்களே தன்னவசம் எடுத்து லாபம் எடுப்பதற்காக ஃபெவிக்கால் ஒட்டுவதற்கும் ஜலத்தில் குச்சி பயன்படுத்துவதற்கும் இது பயன்படுத்துவதாக போலி மருந்துகள் தயாரிப்பதற்காக இப்பொழுது விசாரணையில் தெரிய வந்திருக்காங்க. அரசு வழங்குகிற விநியோக முறையில் உங்களுக்கு அது கிடைக்கிறது இல்லையா? 2 ஆண்டு காலம் விவசாயிக்கே கிடைக்கவில்லை என்று தானே சொன்னேன். 2 ஆண்டு காலமாக விவசாயிக்கு கிடையாது. தனியார் கடைகளை போய் கேட்டால் 58 கேள்வி கேட்பார்கள். அது வைத்திருக்கிறீர்களா, இது வைத்திருக்கிறீர்களா, ஆதார் அட்டை இருக்கா, நிலம் இருக்கிறதா, நிலத்தில் பட்டா என்ன, சிட்டா என்ன, இதெல்லாம் கேட்பார்கள். பத்திரம் உட்பட கேட்பார்கள். எந்த பத்திரம், எந்த சிட்டா, எந்த ஆதாரம்? 20,000 மூட்டை கடத்தி வைப்பதற்கு யார் அனுமதி கொடுத்தார்கள்? மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஓகே.